புதுச்சேரியில் போலி மருந்து வழக்கில் தப்பிக்கும் நோக்கில் 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது தொடர்பாக டெல்லி ஆய்வாளர், மருந்து தொழிற்சாலை அதிபர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடி நபர்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் கடந்த 2025 ஆகஸ்ட் மாதம் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் போலி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. விசாரணையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் வசித்து வந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா என்கிற வள்ளியப்பன் சிக்கினார். அவர் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகளை தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்தது அம்பலமானது. இதனையடுத்து புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு பகுதிகளில் இயங்கி வந்த தொழிற்சாலைகள், குடோன்களில் சோதனை நடத்தினர். அந்த சோதனையின் போது 200 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகள் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டதும் மருந்து தொழிற்சாலை அதிபர் ராஜா, அவரின் மனைவி ஞானப்பிரியா மற்றும் வனத்துறை அதிகாரி உட்பட மொத்தம் 26 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த மெகா மோசடியில் பல மாநிலங்களில் உள்ளவர்களுக்கு தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனின் பரிந்துரையை ஏற்று இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. பின்னர் கடந்த மார்ச் மாதம் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்தது. இதனிடையே போலி மருந்து விவகாரத்தில் கைதான முக்கிய குற்றவாளியான ராஜா உட்பட 26 பேரும் ஜாமீனில் வெளியே வந்தனர். இந்த சூழலில் சிபிஐ வழக்கு விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காக ராஜா மீண்டும் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்துள்ளார். அதற்காக தன் மீது சிபிஐ பதிவு செய்துள்ள 2 வழக்குகளிலும் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க டெல்லியில் தனக்கு தெரிந்த நபர்கள் மூலம் காய் நகர்த்தியுள்ளார். அதையறிந்த சிபிஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் ராஜா மற்றும் அவர் தொடர்பு கொண்ட நபர்களை கண்காணித்து வந்தனர். அதில் டெல்லியில் உள்ள சில காவல்துறை அதிகாரிகளை சந்தித்ததில் 3 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டதாகவும் பேச்சுவார்த்தை முடிவில் 2 கோடி ரூபாய் வழங்க ஒப்புக்கொண்டதும் தெரியவந்தது. குறிப்பாக கடந்த 6ஆம் தேதி ஹவாலா முறையில் பணத்தை கைமாற்ற சென்னையைச் சேர்ந்த நாகுரான் என்பவரிடம் ராஜா 1 கோடி ரூபாய் கொடுத்துள்ளார். பின்னர் ராஜாவின் நண்பரான ராஜ்குமார் என்பவர் அதை டெல்லியில் உள்ள ஹவாலா ஏஜென்ட்டை சந்தித்து கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து டெல்லியில் உள்ள காவல் ஆய்வாளர் பிரவீன்குமாரிடம் அந்த நபர் 2 கோடி ரூபாயை ஒப்படைத்துள்ளார். அந்த தருணத்திற்காக காத்திருந்த சிபிஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் ஆய்வாளர் பிரவீன்குமார் மற்றும் ராஜ்குமார் ஆகியோரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கோடி ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக சென்னை அதிகாரிகள் மூலம் ஹவாலா ஏஜென்ட் நாகூரானையும் கைது செய்தனர். இந்நிலையில் போலி மருந்து வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக லஞ்சம் கொடுத்த முக்கிய குற்றவாளியான ராஜா புதுச்சேரியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து ரெட்டியார்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டில் இரவு முழுவதும் சோதனை நடத்தியது. அதில் 50 சவரன் தங்க நகைகள், 40 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். மேலும் ராஜாவை டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிபிஐ அதிகாரிகள் அழைத்து சென்றனர். போலி மருந்து தயாரிப்பில் சிக்கிய தொழிற்சாலை அதிபர் சிபிஐ பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக டெல்லியில் உள்ள காவல் ஆய்வாளருக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்த வழக்கில் கூட்டாளிகளோடு கைதான சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.